கிறிஸ்துவுக்கான கண்பானவர்களே, ஆண்டவருடைய திருப்பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தேவனாகிய கடவுள் இந்த புதிய நாளின் நன்மைகளை மேன்மைகளை கொடுத்து தாங்குவாராக. தியானத்திற்காக ஒரே ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது 138ஆம் சங்கீதம் 8வது வசனத்தின் முற்பகுதி. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இது ஒரு அற்புதமான வார்த்தை, ஒரு நம்பிக்கையின் வார்த்தை. இது யாருக்கு பொருந்துகிறதோ இல்லையோ, அமெரிக்க மக்களுக்கு இது வெகுவாய் பொருந்துகிறது. விசுவாசிக்கிற மக்களுக்கு இது ஊன்றுகோலாய் காணப்படுகிறது. 1969ஆம் ஆண்டில் நீல் ஆம்ஸ்ட்ராங் நிலாவிலே கால் வைத்த பொழுது சங்கீதம் 8 அங்கே இருந்து வாசித்தார். என் ஆண்டவருடைய படைப்புகள் எவ்வளவு அற்புதமானவைகள், ஆனாலும் அவர் மனிதனை நினைக்கிறார் என்று சொல்லி. இப்பொழுதும் கடந்த ஆண்டில் விண்வெளிக்கு அனுப்பப்பட்ட அருமையான மக்கள் பட்ச் வில்மோர் மற்றும் சுனிதா வில்லியம் ஆகியோர் ஏறக்குறைய 9 மாதங்களாக விண்கலத்தை விட்டு வெளியே வர முடியாதபடிக்கு அதில் ஏற்பட்ட சிறிய இடரல், கசிவு இவற்றினாலே வர முடியாதபடிக்கு தடுமாறிக்கொண்டிருந்த காலம். அப்பொழுது அமெரிக்க தேசத்தினுடைய தேர்தல் வந்த பொழுது ட்ரம்பினுடைய வாக்குறுதி இதுதான்: நான் ஆட்சிக்கு வந்தால் விண்கலத்தில் சுற்றி கொண்டிருக்கிற மக்களை இங்கே கொண்டு வருவேன் என்று சொல்லி. ஆண்டவர் ட்ரம்போடு இருந்தபடியினால ஆட்சிக்கு வந்தார். ஆட்சிக்கு வந்தவர் அதற்கான காரியத்தை செய்வதற்காக எலன் மஸ்கோடு இணைந்து 17 மணி நேர பயணத்தில் அவர்களை பூமிக்கு திரும்ப செய்தார். அன்புக்குரிய விசுவாசிகளே, அமெரிக்க தேசத்து நாணயத்தில் வி ட்ரஸ்ட் இன் காட் என்று சொல்லி அச்சிடப்பட்டிருக்கும். அவருடைய நம்பிக்கை இறைவனிலே இருக்கும் பொழுது இறைவன் தருகிற மேன்மையான காரியங்களை காண்கிறோம். இன்றைக்கு அமெரிக்க அதிபர் அதிக அளவில் செப கூடுகைகளை செய்து அன்றைய பணிகளை துவக்குகிறார். நீல் ஆம்ஸ்ட்ராங்கும் கூட இறைவனுடைய படைப்புகளை இந்த ஆகாய விரிவில் இந்த சந்திரனில் நான் காண்கிறேன் என்று சொல்லி பறைசாற்றுகிறார். இப்பொழுதும் கூட அங்கு சென்று அங்கிருந்து சாட்சி கொடுத்து அங்கிருந்து பேட்டி கொடுத்த பட்ச் வில்மோர் சொல்லும் பொழுது, என் ஆண்டவராக இருக்கிறார், என் மீட்பராக இருக்கிறார். சில சங்கடங்களை சந்தித்தாலும் கூட என் ஆண்டவர் வெற்றி சிறந்தவராக எங்களுடைய பயணத்திலே பாதுகாப்பாக இருந்தார் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் வாழ்கிற வாழ்க்கையில் மேடு பள்ளங்களையும் மோசமான சூழலையும் சந்தித்தாலும் கூட என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்கிற உச்சரிப்பை உடைய மக்களாய், நம்பிக்கை உடைய மக்களாய் நாம் காணப்படுகிறோமா? தோமாவை ஆண்டவர் சந்தித்த பொழுது என் ஆண்டவரே என் தேவனே என்று சொன்னான். அந்த வார்த்தைக்கான அர்த்தங்களை நாம் ஆழமாய் யோசிக்கும் பொழுது என் ஆண்டவர் என் மீட்பராய் எவ்வளவு சிறந்தவராய் காணப்படுகிறார். இன்றைக்கு அமெரிக்க வரலாற்றிலே ஒரு புரட்சியை நேற்றைய தினத்தின் காலை வேளை கொண்டு வந்தது. இறைவனிடத்தில் நம்பிக்கை நாம் வைப்போம் என்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கையில இறைவனுடைய பேரருள் நிறைவாக இருந்து அங்கு செய்த அதே ஆண்டவர் இங்கும் நம் மத்தியில நம்மையும் சாட்சிகளாய் நிலைப்படுத்தி கடந்து வருகிற பாதையிலே வெற்றியை தருவார் என்பதில் மாற்றமில்லை. அந்த கிருபைகளை தேவன் கொடுத்து தாங்குவாராக. ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய், இந்த வேளைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் மனுஷனை நினைப்பதற்கு அவன் எம்மாத்திரம் என்று சொல்லப்பட்டாலும் என் ஆண்டவர் படைப்புகள் மேல் கரிசனை உள்ளவராய் காணப்படுகிறீர். விண்வெளிக்கு சென்ற அன்பான உம்முடைய பிள்ளைகளை சுகபத்திரமாய் நேற்றைய தினத்தில் மீட்டு கொண்டு வந்தீர். நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் அவர்களுக்கு அளிக்கப்படுகிற சிகிச்சையின் ஆசீர்வதியும் விரைவிலே கர்த்தாவே உம்முடைய நாமத்துக்கு மகிமை சேர்க்கப்பட வாழ்ந்து சாட்சி பெற உதவி செய்வராக. அவர்கள் கடந்து வந்த பாதை மிகவும் கொடுமையானது. அந்த அனுபவங்களை கொண்டு வாழ்கிற வாழ்க்கையில உம்மை மகிமைப்படுத்த உதவி செய்யும். நீர் எடுத்து பயன்படுத்தும். அவர்கள் பூமிக்கு திரும்புவதற்காக முயற்சி எடுத்த அத்துணை விஞ்ஞானிகளுக்கும் ஆண்டவரே, அதை பொறுப்படுத்த செய்த அமெரிக்க அதிபருக்கும் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய கரம் தாமே தொடர்ந்தவளை பலப்படுத்தி காத்துக்கொள்ளட்டும். துதி கன மகிமை யாவையும் கெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே,
ஆமென்.